கர்த்த நாமத்தை விடுதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேவ சொல்ல தயவு செய்ய இறக்கமாறட்டு நாமத்தை மேம்படுதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36 39 வரைக்கும். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் விதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள். தெய்வத்தின் நாமத்தை மேம்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆரம்பிக்கப்படும் போது மோசேவும் ஆரோனை கொண்டு அங்க நடத்துகிறான். ஆனா முடிவை நம்ம பார்க்கப்படும் போது யோசுவாவும் காலேபும் அதற்கு செய்து கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட துவக்கங்களும் முடியும் என்ன நடந்தது என்பதை விரை சமூகத்துக்குள்ளாக இது கொண்டு நிறைய வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் தொடர்கிறது. முதலாம் அடிமதன வீட்டில் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் 4ஆம் தலைமுறையில பாலும் தேனோட காணாந்த சிலையை கொண்டு சேர்ப்பேன் என்று துவங்குகிற ஒரு மனிதன் மோசே, முடிக்கிற ஒரு மனிதன் யோசுவா. இப்படிப்பட்ட நிலைகளே வேதத்துல ஏன் கொண்டு வருகிறார்? அவரு கொண்டு வரும் பிரதான நிகழ்வு என்ன என்பதை நாளுக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆனா இறைமானுக்கு நம்ம சொல்லுகிற துவங்குகிற மோசேவும் முடிக்கிறோம் நம்ம யோசுவா பார்க்கிறோம். ஆனா இறைமானுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற இந்த சம்பவத்தை தேவன் நமக்கு சொல்லுகிற இறை சமூகத்தை நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா நம்ம ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னா தன் சாயலும் தன் ரூபத்தின்படியாக ஆதானை சிருஷ்டிக்கிறார். அவனுக்கு துணையாக யாவாலை உருவாக்குறார். இப்படி முதல் துவக்கம் என்பது 2 பேரை உருவகப்படுத்துகிறார். ஒன்று ஆதான், யாவால். அதே போல பிறக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தேவன் வேதத்தில் மகிமைப்படுத்துவது காண்பிப்பது அங்க நாம் பார்க்கிறோம். 2 பிள்ளைகளை கொண்டு வருகிறார், காயனும் ஆவேலும். இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக 2 மனிதர்களை துவங்கி கடைசி வரைக்கும் அந்த நிலையை கொண்டு போகிறார். அதன் அடிப்படைக்குள்ள தான் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக இந்த 2 பேரும் தெரிந்து கொள்ள காரணம் இறைமானுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். என்னாகும் 13:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்துக்கு அனுப்பினார். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்களாவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சமுவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாபாத். 23 இருந்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு கொலையுள்ள ஒரு திராட்சை கொலை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழங்களில் அத்திப்பழங்களில் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவரும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவருக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அருமைப்பானவைகளும் மிகவும் பெரியவனுமாய்
அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் இப்போது நம்ம தொடர்ந்து நீங்க வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். தேவன் வாக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கோத்திரத்தில் ஒருவராக தெரிந்து கொண்டு 12 கோத்திரத்தில் 12 பேரை அங்கு அனுப்புகிறார். அங்க போய் பார்க்கிறார்கள். 40 நாட்கள் தேசத்தை சுத்தி பார்த்து அதில் ஒரு திராட்சை கொலையும் ஒரு சில பழங்களும் அறுத்து வருகிறார்கள். அங்க போகிற 12 பேர்ல 10 பேருடைய கண்ணோக்கம் மாறுகிறது, 2 பேருடைய கண்ணோட்டம் மாறுகிறது. அந்த 10 பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அங்க ஏத்தியர், எபேசியர், எமோரியர், கானானி இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அந்த தேசத்தை செழுமையான பறவைகள் சாப்பிட்டு பலவான்களா இருக்கிறாங்க. நாம் அவர்கள் போய் மேற்கொள்ள முடியாது. யோசுவா காலேபு சொல்கிறார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம என்ன பண்ணலாம், அவரை ஜெயித்து விடலாம். இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம வீடு எகிப்துக்கு போயிடும் என்று அங்க ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனா இவர் 2 பேரும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார், எகிப்திலிருந்து ஜெயித்து கொண்டு வந்து பலவித தேசத்தை மேற்கொண்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிற இடமெல்லாம் நிச்சயமா அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேவனை மையப்படுத்தி தேவனை சார்ந்த உண்மையை நடைமுறைப்படுத்து பலவான்களை இருந்தாலும் அவருடைய பலத்தை வைத்து இங்கிருந்து நாம் எகிப்திலிருந்து கடந்து வரல. ஒரு 10 வாதைகள், ஒரு சில அற்புதங்கள் செய்து செங்கடலை 2ஆக பிளந்துதான் தெய்வம் நம்மை கொண்டு வந்தார். வருகிற பாதையில பார்க்கிறோம், யோர்தான் இருக்கிறது, எரிகோ பட்டணங்கள் இருக்கு. எல்லாத்தையும் ஜெயித்து தான் கடவுள் என்ன பண்ணான்னா அங்க கொண்டு வந்து பாலும் தேனோர தேசத்தில் அங்க குடியேற்ற முயற்சிக்கிறார். அப்படி கடந்து ஒரு சம்பவத்துல தான் அங்க இவர்கள் ஒரு பெரிய கனகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். வீடு திரும்பி போன்னு சொல்லுகிறார்கள். வந்த இடத்துல குடியிருக்கின்றவனா பரவாயில்ல, நம்ம திரும்பி போய் என்று ஒரு பெரிய கலகத்தை உருவாக்குவதனாலே அங்க தேவனுடைய கோபம் உண்டாகுது என்று பார்க்கிறோம். ஆனா 2 பேரும் பார்க்கிறோம். அவர் 2 பேருக்கும் மாத்த நீங்களை பார்த்தீங்கன்னா, அவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரை ஜெயித்து விடலாம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனா நம்ம இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற வேதத்தின் பிரகாரம் இந்த 2 பேரை வீட்டு தேவன் உறுதிப்படுத்துகிறார். 2 பேரை மையப்படுத்தி அங்க சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறார், நீங்க உங்களாலே நானும் கோபப்பட்டு கண்மலை பார்த்து தேவன் பேச சொன்னார், நான் அடித்து நானும் அதை இழந்து போனேன். அது யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்றாரு பாருங்க. அந்த கானான் தேசத்துக்கு அடைவதற்காக கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், திருமணமான மனிதர்கள் பார்த்து 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மற்ற அவரோட துணைவி இருக்காங்க, குடும்பம் இருக்கிறாங்க. கிட்ட ஒரு 20-30 லட்சம் பேர் கணக்கெடுக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் கடந்து வரும்போது அவங்க என்ன வாக்கு கொடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அசுமரமா காணப்பட்ட மோசே ஆரோனும் சாகிறார்கள். அவளும் கூட வருகிற ஜனங்கள் சாகிறார்கள். அங்க கானான் சுற்றி பார்க்க அனுப்புற 12 பேர்ல 10 பேர் சாகிறார்கள். 2 பேர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். 1. 2வது யாரு மீந்திருக்காங்க? வனாந்தரத்துல காணப்பட்ட 20 வயதுக்கு உட்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க பிள்ளைகளை அங்க எடுத்துக் கொள்கிறார். அல்ல கானான் தேசத்துக்கு அடைய போகிற பாத்திரவன்களை காணப்பட்ட கடந்து வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட சமூகத்தை ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்துல நன்மை தீமை அறியத்தக்க ஆற்றல் உடைய காலேபு, யோசுவா. வனாந்தரத்தில் பிறந்த 20 வயதுக்கு உட்பட்ட அவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்கிறார். இந்த 2 நிலைகளை தான் நாம் தேவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அங்கே கடந்து போகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த 2 என்பது ஏதோ துவங்கி கடைசி காலம் வரைக்கும் அங்கே கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறை சமூகம் தொடர்ந்து வாசிப்போம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். ஆமா, உன்னத பாட்டு 6 என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்திகள் அவள்
அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கடியுடைய உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாயத்துக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனைக்கு கூட்டத்துக்கு சமானமானவள். திரும்பி வா சூலமித்தியை, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. சூலமித்தை நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனைகள் கூட்டத்துக்கு சமானமானவள். அதான் கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியை ஒப்பிட்டு அவள் 2 சேனை என்று சொல்கிறாள். 2 சேனைக்கு சமனாக அவள் உருவாக்குறாள் என்று பார்க்கிறோம். அதான் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஏதேன் தோட்டத்தில் என்ன துவங்கினாரோ அதை மையப்படுத்தி அவர் கொண்டு போகிறார். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற 2 சேனைகளை மையப்படுத்தி தான் நாம் இறை சமூகத்தில் அப்படியே அந்த ஒவ்வொரு நிகழ்வும் அப்படியே கொண்டு போவார். இந்த 2 என்பது பார்த்தீங்கன்னா ஆபானியாவளை துவக்கி அவர் எழுந்த போன ஸ்தானத்தை தொடர்ந்து 2 கூட்டமாக மாற்றுகிறார். அதை தொடர்ந்து அந்த 2 மையப்படுத்துகிற பிரகாரம் அவர் தொடர்ந்து அதுவே நடைமுறைப்படுத்துகிறார். உன்னத வெளிப்படுத்திய விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பத்மநாபத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. உடனே ஆவிக்குள்ளானேன். இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனம் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்த பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பத்மநாபத்து ஒப்பாயிருந்தார். ஆனா நம்ம தெய்வ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற தேவனை கடந்து போற நிகழ்வுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு வானத்தில் ஒரு சிங்காசனம், அதுல ஒருவர் வீற்றிருக்கிறார். அவருடைய 2 கற்களை அணிந்திருக்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா வஜ்ரக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதுமராகம். வஜ்ரக்கல் என்பது அது வெண்மை சிவப்புமானவர். 2 கற்களை அவர் அணிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். பொதுவாக தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக நீங்க வெளிப்படுத்தி 21 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாளிகை காமிக்கிறார். அதுல 12 வாசல்கள் இருந்தது. ஒவ்வொரு வாசலும் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்தது. தேவன் ராஜரீகம் பண்ண போகிற அந்த வாசலே, அந்த மாளிகை அவ்வளவு முத்துக்கள். ஆனா அதுக்கு உரிமையுள்ளவர் 2 கற்கள் அணிந்திருக்கிறார். அதாவது சொல்லப்படுகிற ஒரு வெற்றி சிறந்து நாட்கள வீட்டிருக்கிற அடைய போகிற வஜ்ரக்கல்லும் பதுமராகம் என்று சொல்லுகிற அருமரட்சகர இயேசு கிறிஸ்து 2 கற்களை 2 நிலையை வைத்து கடந்து போகிறார். நம்ம உன்னதப்பட 5:10 பார்க்கிறோம். அவர் வெண்மையின் சிவப்புமானவர், 10,000 சிறந்தவர் என்று சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து 2 தன்மைகளை பெற்றார். ஒன்று மனுக்குல மீட்புக்காக, மனிதனுக்கு அக்கிரமத்து பாவத்துக்காக தான் ரத்தம் சிந்தப்பட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெய்வ சாயலாக ஒரு பூர்ணத்தை அடைந்தார். இந்த 2 நிலைகளை அடைந்துதான் அவர் பிதாவுடைய சன்னிதானத்தில் கடந்து போனார் என்று பார்க்கிறோம். அதே போல நாம் கடைசி காலத்தில் காணப்படுகிற இயேசுவின் வழியை எதிர்பார்த்து கொண்ட தேவ ஜனம் ஒன்று இயேசு கிறிஸ்து ஒன்று ரத்த சஞ்ச மறிக்கிற ஒரு நிலை உண்டாகலாம். ஆனா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாம் பூர்ணமாக்கப்பட்டாதான் தேவ சாயல மாறினா தவிர நம்ம அதை அடைய முடியாது. ஆனா இறை சமூகம் என்ன துவங்கினாலும் அதை நம்ம கடந்து போற ஒவ்வொரு நிலையும் இந்த 2 என்பதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். நம் நாளுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பல கூட்டங்கள ஸ்தாபனங்கள சபையை எதிர்பார்த்தாலும் எல்லாருடைய நோக்கம் என்ன? இயேசு வருகை. இப்ப இயேசு வருகை நாம் அடையப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த 2 நிலைகள் இல்லாமல் போக முடியாது. ஒன்று இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியம் அளிக்கிற ஒரு நிலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூர்ணமாக்கப்பட்ட தன் மனவாட்டியாக அதை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் வாசிப்போம். வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள்.
நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அன்றி நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு கொடுக்க அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிரச்சேதமானவர்களையும் ஆத்துமாக்களையும். அங்க 2 சம்பவம் சொல்லுகிறான். இயேசுவை பற்றி ஒரு சாட்சி, இன்னொன்று பார்க்கிறோம் தேவனுடைய வசனத்தை நிமித்தம் மரணம் அடைந்தவர்கள். தேவனை சார்ந்த பரலோக சார்ந்த நிகழ்வு. பூமிக்கு என்ன சொல்கிறார்? மிருகத்தையாவது அது சொருபத்தையாவது வணங்காமலும். பூமியில நீங்க பார்த்தனா மிருகம் என்று சொல்லப்படுகிற அந்திகிறிஸ்துவின் முத்திரையை நாம் தரித்துக் கொள்ளாமல் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிற விஷயங்கள். அவர் உயிர்த்து 1000 வருஷம் கிறிஸ்துவ ஆட்சி பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அது நம்ம எங்க ஒரு வேத நிலை எடுத்துக்கொண்டாலும் பரலோகத்துக்குரிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இயேசுவை குறித்து ஒரு சாட்சி இருக்கப்பட வேண்டும். அது நம்ம உயிரோடு இருக்கிற எடுத்துக்கொள்கிற விஷயங்கள். 2வது தேவனுடைய வசனத்தை குறித்து ஒரு அந்த வசனத்தை தன் மரணம் அடைந்தவர்கள். இது ஒரு 2வது நிலை. அதே போல நீங்க பார்த்தா மிருகத்தின் அந்த சொரூபத்தை வணங்காமல் அந்த மிருகமா இருக்கிற அந்த அந்திகிறிஸ்து ஆகிற தன் நெற்றிகள் தன் கைகளில் நாய்க்கு 2 சம்பவம் நடைபெறப்படாது. ஒன்று நெற்றிலையும் தரித்து கொள்ளப்படாது, இன்னொன்று கைகளிலும் தரித்து கொள்ளப்படாது. இப்படிப்பட்ட யாரு அந்த நிலைகளை அடைந்து கொள்கிறார்களோ அவர்களை நான் கண்டேன் என்று பார்க்கிறோம். அதான் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அடைந்து கொள்ள போகிற 2 கூட்டத்தான். பரலோகத்தை சார்ந்திருக்கிற ஒன்று இயேசுவை குறித்து ஒரு சாட்சி, அதே தேவனுடைய வசனத்தை நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஒரு ஆத்மா. பூமிக்குரிய எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய அவனை ஜெயிக்கக்கூடிய அந்திகிறிஸ்து ஆட்சியுடைய மிருகத்தை உட்படக்கூடாது. 2வது நாம் பார்க்கிறோம் அவனுடைய முத்திரையை தான் கையிலாவது நெற்றியிலாவது தரித்துக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளை யார் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்து 1000 ஆட்சி பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைபெறப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ எதாச்சியமாக அல்ல, தேவன் நம்ம தீர்மானிக்கப்பட்ட சொல்லப்பட்ட பிரகாரமே அதை நாம் அடைகிறோம் என்று இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அங்கே மையப்படுத்துகிறார் கடைசி காலத்துல. இது நம்ம புதிய ஏற்பாடுகளை பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 4:36. விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாக இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகி இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்க அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்கு பலனை சேர்த்துக் கொள்கிறான். நான் இறைமார்க்கம் சொல்லுகிறேன், விதைக்கிறவர் ஒருவர் அறுக்கிறவர் ஒருவர். விதைக்கிறவங்க மட்டும் அறுக்க முடியாது. இப்ப விதைக்கிற ஒரு மனித நிலத்துல அறுவடை செய்கிறவன் ஒருவர். ஆனா சொல்ல 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள். ஆனா இயேசுவை நடைமுறைப்படுத்துகிற 2 கூட்டத்தால காணப்படுகிற 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் வேத வசனத்தை விலகும் பொழுது விதைத்தார்கள். கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியானவள் அறுவடை செய்கிறார். நீங்கள் பிரயாசப்பட்டு விதைக்காததை நாம் அறுவடை செய்கிறோம் என்று பார்க்கிறோம். ஏன்னா விதைப்பு என்பது ஒரு நீண்ட காலமான ஒரு காலம். விதைத்து அது முளைத்து அதிலிருந்து ஒரு கதிர் வந்து அது பழுத்து போகும்போது நம்ம அறுக்கிறோம். ஆனா விதைக்கிற வழியில ஒரு பெரிய ப்ராசஸ். அறுக்கிறது என்பது ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். அதனால என்ன சொன்ன விதைக்கிறோம்னா அறுக்கிறோம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள். நீங்க அந்த 20 நாள்ல பாத்தீங்கன்னா அங்க தேவனுடைய வசனத்தை நிமித்தமாக சாட்சி பெற்றவர்களும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமாக தன்னை மரித்தவர்களும் அவன் உயிரடைந்து 1000 வருஷம் ஆட்சி செய்கிறார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் யாரும் வரமாட்டாங்க.
இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய 1000 சாட்சி என்பது இன்னைக்கு தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆதாம் காலத்துல அவளை யாரும் வரமாட்டாங்க. அங்க யாரு வருகிறான்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் மரித்த பரிசுத்தவான்களும் கடைசி காலத்து அறுவடை செய்த நீதிமான்களும் இவர்கள் மாத்திரம் 1000 ஆண்டு ஆட்சி செய்கிறார்கள். வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிய நிமித்தமும் கொலை பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்படிவினைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தை நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவர் பூமியின் மேல் குடியிருப்பிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காம இருப்பேன் மகாசத்தம் என்று கூப்பிட்டார்கள். நாம் நாட்கள தேவாலயத்தை தொழுது கொள்வது போல இங்க மரித்து போன மகான்கள் வருகிறார்கள். நாமும் விண்ணப்பத்தை நடைமுறைப்படுத்துவது போல அவர்களும் தன் விண்ணப்பத்தை சொல்றாங்க. நாங்கள் 1ஆம் நூற்றாண்டு நாமத்தில் செத்து போனவே, எங்கள் ரத்தத்தை குறித்து எங்களுக்கு எதிரிகளை பழி வாங்காமலும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் எது மட்டும் இருப்பாண்டவர் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளைக்கு கொடுக்கப்பட்டு அன்றி அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போவதாகிய தங்கள் உடன் பணிவிடக்காரனும் தங்கள் சகோதரவாகிய நிறைவடைகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. ஆனால் கடைசி காலத்து அறுவடை செய்ய போகிற நீதிமான்கள் அவர்களும் உங்களை போல மரணம் அடைய வேண்டும். அந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நம்ம 1000 வருஷ ஆட்சி என்பது யாரு இந்த ஆட்சியில் பங்கு பெறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட விதைத்த அப்போஸ்தலர்களும் அறுவடை செய்கிற கடைசி காலத்தில் 1 மணி நேரம் ஊழியம் செய்கிற தன் மனவாட்டி இவர்கள் மாத்திரம் தான் அங்கே கடந்து வருகிறார்கள். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். 21ஆம் அதிகாரத்துல ஒரு மாளிகையை காண்பிக்கிறார். அதுல 12 வாசல்கள் இருக்கிறது. அது ஒரு பெரிய மாளிகை காணப்பட்டு அந்த மாளிகையில் அங்க ராக்காலம் இருக்காது. அங்க இயேசு கிறிஸ்து ராஜாவே இருக்கிறார். அங்க உலகத்தோட மகிமையை கணத்து கொண்டு வருவார்கள். ஆனா அங்க யாரு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்க ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட மாத்திரம் அதில் பிரவேசிக்கிறார்கள். இந்த 1000 வருஷ ஆட்சி ஆளுகைக்குள்ளாக ஒரு பெரிய சிங்காசனம், அதில் கிறிஸ்து ராஜாவை இருக்கிறார். உலகத்தோட மகிமெல்லாம் கொண்டு வருகிறார்கள், ஜனத்துடைய வேண்டுதெல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஆனா அங்க யாரு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யும் நடப்பது ஒன்று அங்க போக முடியாது. இப்ப தீட்டு அருவருப்பு பொய் என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசாட்சி காலத்தில் காணப்பட்ட ஆதானோட காணப்பட்ட மனிதர்கள் அது உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா அங்க நீங்க பார்க்கிறோம் பல நிலைகளை வாழ்ந்தவர்கள். நியாய பிரமாணத்தில் மோசடி நாட்களில் காணப்பட்ட மனிதர்கள் அங்கு உள்ளே வர முடியாது. 1ஆம் நூற்றாண்டு விதைப்புக்கு பிறகு ஆதி அப்போஸ்தலர்கள் கிபி 100 நூற்றாண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். அதன் பிறகு வாழ்ந்தவர்களும் தன் மனப்போன போக்கள் வாழ்ந்துதான் நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். 1ஆம் நூற்றாண்டு இயேசுவோடு வாழ்ந்து காணப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களும் கடைசி கால மனவாட்டி தான் இந்த 3 காரியத்தை ஜெயிக்கிறார்கள். தீட்டு இல்லாம அருவருப்பு இல்லாம பொய்ய நடப்பது இல்லாமல் ஒரு பெரிய சம்பவத்தை அங்க வசனம் சொல்றது ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம்.
அதுக்கு முன்பு காணப்படலாம் சாதாரண புஸ்தகங்கள். வெளிப்படுத்தின நியாயத்தீர்ப்பு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் 20ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டு, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தில் படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். நம்ம பார்த்த நியாயத்தில் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் ஆட்சி முடிந்த பிறகு. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அது மேல் வீற்றிருந்தவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, மருத்துவராக சிறியரும் பெரிய தேவனுக்கு நிற்க கண்டேன். அப்போ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ அந்த புஸ்தகத்தில் எழுதப்படின்படியே தங்கள் தங்கள் கிரியைகள் தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். ஆனால் இங்க சொல்லப்படுகிற 1000 வருஷம் ஆட்சி முடிஞ்சு ஒரு வெள்ளை சிங்காசனத்தை ஒரு நியாயத்தீர்ப்பு நடத்துகிறார். அங்க வருகிறவங்க பார்த்தீங்கன்னா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த புஸ்தகமும் அந்த புஸ்தகம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆதார காலத்தில் காணப்பட்ட மனிதர்களை புஸ்தகம் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பிறகும் வாழ்ந்த மனிதர்களே ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகம். ஆனால் இந்த 2 புஸ்தகத்தை வித்தியாசம் புரிஞ்சாதான் இதில் யார் உள்ளடங்காலும் தெரியும். ஆனால் ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட அப்போஸ்தலர்களும் அறுவடை ஊழியம் செய்கிற மனவாட்டி வருகிறார்கள். அப்போ 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட ஒரு குரூப்பும் மனவாட்டி ஆகிய 2வது குரூப்பும் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ஆளுகைக்குள்ளாக வருகிறார்கள். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 13 - 15 வரைக்கும் வாசிப்போம். ராஜகுமாரத்தின் உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையால் இருக்கிறது. சித்திரத்தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜகுமாரத்தை உள்ளான பூர்ண மகிமுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளின் தோழிகளாகிய கன்னிகை உம்மிடத்தில் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். பொதுவாக நீங்க ஒரு திருமண நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க மனவாட்டி மாத்திரம் போவா. மனவாட்டி கூட யாரு போவான்னு பார்த்தீங்கன்னா தோழி மாத்திரம் தான் இருப்பாங்க. வேற எவ்வளவு அந்த மனவாட்டி பெத்தெடுத்த அப்பா அம்மா இருந்தாலும் சரி, எவ்வளவு கணத்துக்குரிய இருந்தாலும் அங்கே போக முடியாது. மனவாட்டிக்குள்ள யாரு கூட இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தோழி தான் இருப்பாங்க அந்த திருமண வேலையில. அதே போல மனவாட்டியாகிய நாம் கடைசிகள சரியமா சபை நம்ம மனவாட்டியா இருக்கிறோம். அதற்கு கூட யார் தோழியை வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட அப்போஸ்தலர்கள். அவர்களை பார்த்தீங்கன்னா தோழியாக கொண்டு போகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக தான் நம்ம பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். அறுவடை செய்கிற மனவாட்டியானவள் விதைக்கப்பட தோழியாக காணப்பட 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள். அதாவது 1000 வருஷம் காலத்துக்குள்ளாக இந்த 2 பேரும் தான் உள்ளே வருகிறார். ஒன்று விதைக்கிறவனும் அறுக்கிறவனும். அதன் அடிப்படையில் தான் இயேசு ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் வேதம் எதை காலேபும் யோசுவா என்கிற நிகழ்வு இதை 2 மனிதர்கள் மாத்திரம் என்பதற்கு எல்லாத்துக்கும் உள்ளடங்கிற சில அர்த்தங்கள் இருக்கும். ஏகந்தொடத்திலோ துவங்கப்பட்ட மனுகுலத்தை பூமிக்குள்ள அனுப்பப்பட்ட ஆதாம், யாவால் என்பது துணைவின்னு தான் சொல்லப்படுது. அங்க பிரதான நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆதானுடைய துணைவியாக யாவால் வருகிறார். அதேபோல தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒவ்வொரு இடங்களும் மனவாட்டியானவள் கடைசி காலத்தில் காணப்படுற தன் சரியமா சபைக்கு ஒப்பிடுகிறார். கூட இருக்கிற தோழியை பார்த்தீங்கன்னா அவங்களும் அங்கே பங்கு பெறுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால இறைசமும் சொல்லப்படுகிற இந்த 2 மனிதர்களை மையப்படுத்திக் கொண்டு வருகிற நோக்கம்
அதை விட கடைசி வரையும் கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ராஜரீகத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கும் உண்டாவதாக. ஆமென். இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தமிழத்தில் அன்பு கூர்ந்து அருமரஞ்சகர இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களே அவர் ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கினார் என்று பார்க்கிறோம். அதாவது தெய்வ சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பூமியில திக்கற்றாலும் அநாதைகளை காணப்படுற நம்மை தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கினார். 2 பொறுப்பு கொடுக்கிறார். இந்த தேசத்தை ஆண்டு கொள்ள போகிற ராஜாக்களாகும், இந்த தேசத்தில் இருக்கிற ஆலயத்தில் உங்களை ஆசாரியராகவும் அங்க நியமிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஒவ்வொரு நிகழ்வும் என்ன அடிப்படையாக மையப்படுத்தினாரோ அதுவே நம்மை கொண்டு வந்து சேர்க்கிற நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால இறைசம் எதிர்பார்க்கிற 2 பேரும் சாட்சி கொடுக்கிறார். என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள், என்னை மாத்திரம் உற்று நோக்கி கவனித்தார்கள். பூமிக்குள்ளே போடாதால் பலவிதமான சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் கண்ணுக்கு முன்பாக காணப்பட்டாலும் தேவனே அவரை சார்ந்து கொண்டார்கள். அதனாலே அவர்கள் அங்க கொண்டு போகப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது பூமிக்குள்ளே கூடாரத்துல நான் ஒவ்வொரு நிகழ்வுகள் இன்னைக்கு இயேசுவை சந்திக்க பல நிலையில் ஓடிக்கொண்டிருந்தாலும் தெய்வம் நம்ம எதிர்பார்க்கிற மனவாட்டியானவள் அவள் மையப்படுத்துகிற விஷயங்கள் தன்னை உத்தமமாக பின்பற்றப்பட வேண்டும். தேவனை நாம் சார்ந்து இருக்கப்பட வேண்டும். பூமிக்கு தோற்றம் சூழ்நிலை காரணங்களை மையப்படுத்தி கவனித்தீங்கன்னா நச்சமா எழுந்து போயிடுவோம். தெய்வத்திடத்தில் நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அதாவது தேவனை நாம் கடந்து போகிற ஒரு உத்தமமான ஒரு நிகழ்வு. தேவன் நமக்கு இருக்கிறார், அவரு சார்ந்து இருக்கிறோம், அவரு ஜெயித்து கொடுப்பார், நாம் ஜெயித்து விடலாம், இல்லைன்னா நம்ம அதை அடைய முடியாது. 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 51 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இது ஒரு அவசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் நித்திரை அடைவதில்லை. ஆகிற கடைசியா காலம் தணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு மேம்பு நம்மளால் மறுவாக்கப்படுவோம். எக்காலம் தணிக்கும் போது மரித்தோர் அழிவுள்ளதாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுவாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமல் சாவிக்கோ சாவாமை தனித்துக் கொள்ளப்பட வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமல் சாவிக்கோ சாவாமை தனித்துக் கொள்ளும்போதும் மரணம் ஜெயமாக வீழ்கப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையில அங்கு 2 சம்பவத்தை மையப்படுத்துகிறார். ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பார்த்த பொழுது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மடிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களை கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவரம் பற்றியார் என்று சொல்லிற்று. பின்பு பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மடிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஒருத்தர்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவளுக்கு கூட போகும். ஆவியானவர் ஆம் என்று திருமணம் பற்றினார். அல்ல கிறிஸ்துக்குள்ளாக மரிக்கிறோம் என்று சொல்கிறேன். 1 மணி நேரமாகிய காலங்கள் அரைக்காலம் என்கிற 3 ஆண்டு காலங்கள் தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற நிலைகள்ல அங்க இரத்த சாட்சியம் மரிக்கிறவர்கள். அதான் நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்த 6:9 பார்த்தோம். உங்களை போல உடல் பணிவிடக்காரரும் உடல் சவரும் மரிக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்க.
அப்போ முதலாவது நாம் பார்க்கிற முதல் நிலை, மரித்தவர்கள் உயிரடைகிறார்கள். இரண்டாவது பார்க்கிறோம், உயிரோடு இருக்கு நாம் எதிர்கொண்டு போகிறோம் என்று பார்க்கிறோம். அல்ல, வேதத்துல மையப்படுத்துகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறைசமூகம் சொல்லுகிற ரெண்டு நிலைகளை மையப்படுத்துகிறான். இந்த ரெண்டு நிலைகளை நாம் நடைமுறைப்படுத்திதான் தெய்வத்திற்கு நாம் செய்து கொடுக்க போகிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு ரெண்டு மனிதர்களை துவங்குகிறார். அது அவர்கள் இழந்து போனதுனாலே அது முடிப்பதற்காக ரெண்டு மனிதர்களை நடைமுறைப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் தொடர்ந்து அவர்களை கொண்டு போக காரணம், என்னை உத்தமமாய் உண்மையா பின்பற்றினார்கள், தேவனை நோக்கி பார்த்தார்கள். பூமிக்கு கூடாதே பூமிக்கு சூழ்நிலை பார்த்துருந்தா அவங்க நிச்சயமா இழந்திருப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் இறைசமூகம் என்பது பூமி ஒரு கடினமான நோக்கத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பூமியை நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் நீங்க அடைய முடியாது, பரிசுத்தத்தை இழந்துடுவீங்க. ஏன்னா பூமி அவ்வளவு அக்கிரம பாவங்கள் இழந்திருக்கிறது. நம்ம இப்படி பூமியை பார்த்து இப்பெல்லாம் வாழ முடியுமா, கடவுளை எதிர்பார்த்து செய்ய முடியும் நினைச்சாலும் இழந்துடுவீங்க. தேவனை நாம் பற்றி கொள்ளப்பட வேண்டும். அவரே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பூர்ண பரிசுத்தரை உருவாக்குவார். அவர்கள் செய்ய முடியும். நீங்கள் கடந்து போகணும். பூமிக்கு கூட பார்த்து மூச்சுக்கு 300 முறை மனிதன் போய் சொல்றான், நம்மளாம் வாழ முடியும் நினைச்சுங்கன்னா இழந்து போயிடுவீங்க. தேவனை மையப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில என்ன சூழ்நிலைகள், என்ன நிர்பந்தங்கள், என்ன நிலைவதாலும் தேவனை நீங்கள் மையப்படுத்தினா நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க தேவனை மையப்படுத்தாம பூமிக்குரிய நிலை நீங்க ஒரு நிமிஷம் உயிர்த்தாராங்கன்னா விழுந்து போயிடுவோம். ஏன்னா பூமி அப்படி ஒரு சூழ்நிலை சார்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எதிர்நீச்சல் போட முடியுமா, வாழ முடியுமா நினைக்க முடியாது. இப்போ பூமியை நீங்க பார்த்தீங்கன்னா தோற்கடித்து விடுவோம். தேவனை சார்ந்து கொள்ள நம்மளோட கடவுள் இருக்கிறார். வாழ்க்கையில என்ன சூழ்நிலை தான் ஜெயித்து கொடுப்பார், நிச்சயமா ஜெயித்து அடைந்து கொள்ள முடியும் என்று அப்படிப்பட்ட நிகழ்வு நீங்க போனாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம பற்றாக்குறை, போராட்டங்கள், விளைவுகள், வியாதிகள், சூழ்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுகள் சொன்ன நடக்க முடியுமா என்று ஒரு எண்ணம் வரும். கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொண்டு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடியவர், அவர் விடுதலையாக்கக்கூடியவர், அவர் சமுதாயம் லேசான காரியம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல, ஒரு பூமிக்கு ஒரு சூழ்ச்சியை நாம் பார்க்கக்கூடாது. வெளிப்படுத்தின 11ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. என்னுடைய 2 சாட்சிகளும் ரெஸ்ட்ரோசன் எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களால் 1260 தீர்க்க சொல்லும்படி அவர் அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தில் 400 மணி இருக்கிற 2 ஒலிமரங்களும் 2 விளக்கு தடை விலைகளே. ஒருவரை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவன் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவனை சேதப்படுத்த மனதா இருக்க எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். கடைசியாக தன் மனவாட்டியை உருவாக்க தேவன் 2 மனிதர்களை மையப்படுத்துகிறான். எப்படி ஏதேன் தோட்டத்துல இந்த பூமியை ஆண்டு கொள்வதற்காக ஆதாம் யாவாளை அனுப்பினாரோ, மீண்டும் அதை சீர்படுத்தி சபைப்படுத்துவதற்காக மீண்டும் 2 மனிதர்களை மையப்படுத்துகிறார். அவர்கள் கடந்து பூலோகத்துல தேவனுக்கு முன்பாக 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தன் மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களை ஆயத்தப்படுத்தி தேவ சமத்துல தன் மனவாட்டியை அர்ப்பணிக்கிறார் என்பதை வரைந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் எந்த நிகழ்வுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 மையப்படுத்த காரணம், தேவன் என்ன துவங்கினாலும் அதை முடிக்கக்கூடியவர். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தோட வாசிப்பார். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய உடல் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதனை என்று எகிப்து என்று சொல்லப்படும். அங்கு காணப்படுகிற அந்த நகரத்துடைய எருசலேமுடைய முடிவை பார்க்கிறோம்.
சோதோம் ஒரு பெரிய அக்கிரம பாவம் நிறைந்த வேசின் நகரமாக இருந்தது. கடவுள் கோபப்பட்டது நகரத்தை அழித்தார் என்று பார்க்கிறோம். லோத்து குடும்பத்தை அங்கே தப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். எகிப்து என்பது காலங்காலமாக ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு நகரம், தேவ ஜனங்களை அடிமைப்படுத்த ஒரு நகரம். நீ தேவாலயத்தை இடித்து எகிப்தில் கொண்டு போன தன் தேவனுடைய பண்டகசால பொருள்களாம் கொண்டு போனார்கள். நெபுகாத் நேச்சர் அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இறைசுமுக்கு நமக்கு சொல்லப்படுகிற கடைசி காலத்தில் காணப்படுற அந்த மனிதர்கள் மறிக்கிற தேசம் தேவனுடைய நகரமாய் இருக்கிறது. அந்த நகரத்தை நிலைகளை ஒப்பிடுகிறார். அது எப்படி காணப்படுகிறது? சோதோம் நகரம் போல ஆண் புடிச்சுக்காரர்கள் எகிப்து போல ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நகரமாக அந்த தேசம் மாறும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறைசுமுக நமக்கு எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மை மையப்படுத்துகிறது. அதன் அடிப்படை தான் இறைசுமுகம் சொல்லுகிற கடவுளை நாம் சந்திக்க நாம் எதிர்படுகிறோம் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் இருக்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருள் அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனை இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாடபடி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. இங்க பார்க்கிறோம், காலம் காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற பரிசுத்த வல்லமை சிதறிக்கப்பட்ட பிறகு ஒரு முடிவு உண்டாகுது. அதை குறித்து கேட்கலாம், ஆண்டவர் இது பொருள் என்ன என்று சொல்லி. நீ போய் இறைப்பாரு. அன்றாடபடி நீக்கப்பட்டு பானாக்கவர்களுக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் 1390 நாள் செல்லும். 1330 நாள் காத்து சேர்வரும் பாக்கியவான். ஆனா அங்க இறைசுமுக சொல்லப்படுகிற காலம் காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற ஒரு 1760 நாளுகளை சொல்லுகிறான். அதிலிருந்து நம்ம பார்க்கிறோம் 1335 நாள்கள் ஒரு இடத்துல 1.5 மாசங்கள் ஒரு மையப்படுத்துகிறான். இந்த 1.5 மாசம் முன்பில் இருந்து அந்த காலத்தில் யார் உட்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே 1000 வருஷ சாட்சிக்கு தகுதியானவர்கள். அந்த கிறிஸ்து என்று துவங்கிறான்னு வைத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து ஒரு 1.5 மாசம் கணக்கெடுக்கலாம். அந்த 1.5 மாசத்திலிருந்து உட்பட்ட அங்க 1000 வருஷ சாட்சிக்கு ஆளு கொண்டு போகிறான். இது நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இதுல வரலாற்று சொன்ன பிரசிங்கத்தின் இதை குறித்து நிறைய ஆவிக்குரிய வார்த்தை அர்த்தம் என்பது 1760 நாள் என்று சொல்லுகிற அவர் தீர்க்கதரிசனங்கிற அந்த நாட்கள் இருந்து ஒரு 1.5 மாதம் 45 நாட்கள் முன்பு அவர்கள் கணக்கிட்டு அந்த 1000 வருஷ சாட்சி உள்ள வராங்க. அப்படி கடந்து வந்ததை பொறுப்பை அடைந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த காலத்துல காத்திருந்து சேருகிற பாக்கியவான்கள். அந்த காலத்துல யாரெல்லாம் உட்படுகிறார்களோ அவரை பாக்கியவன் என்று சொல்ல. ஏன்னா அவர்கள் மாத்திரம்தான் 1000 வருஷ சாட்சி பங்கு பெறுகிறார்கள். வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்துகிற 12 வனாந்தரத்துக்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிக்குவதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க பார்க்கிறோம், இறைசுமுகம் நடைமுறைப்படுத்துகிற ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அங்க 1260 நாளும் அவளை போஷிக்கதாக
தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட அவளுக்கு ஒரு இடம் இருந்தது. ஆனால் அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாகிய 7 ஆண்டு காலம் நடைமுறைப்படுத்துகிறான். அதை 3 பிரிக்கிறான். முதல் 3 ஆண்டு காலம் ஏற்கனவே தானியேல் 12 பார்த்த பிரகாரம் அவள் வெண்மையாக்கப்படுகிறாள், புடமிடப்படுகிறாள், உபத்திரப்படுகிறாள், தன்னை பூர்ணப்படுத்தப்படுகிறாள். அப்படி பூர்ணப்படுத்த பிறகு அவள் வானத்துக்கு பறந்து போகிறாள், வனாந்தரத்துக்கு. அங்க போய் ஒரு 3 ஆண்டுகள் இளைப்பாறுகிறாள். பின்னர் இருக்கிற ஒரு 3 ஆண்டு காலம் தேவனுடைய கோபாக்கடை உண்டாகிறது. அந்த வருஷம் அவன் சேர்ந்த கூட்டத்தையும் தேவன் வானத்திலிருந்து அக்கினியினாலும் அவருக்குள்ள ஒரு பொல்லாப்பை உருவாக்கி பின்னர் இருக்கிற 3 ஆண்டு காலங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துகிறார். கோகே மாகு என்று சொல்லப்படும். இப்படி வேதத்தில் எங்க எடுத்துக்கொண்டாலும் விரைவாக நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன துவங்கினாரோ அதே போல முதலாம் ஒரு வனாந்தர வாழ்க்கையில யோசுவாவும் காலேபு கொண்டே தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் சேர்க்கிறார். மீண்டும் 2ஆம் கானான் பிரயாணத்தில் 2 தீர்க்கதரிசிகளை மையப்படுத்தி ஒரு 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்து நம்மை பூர்ணப்படுத்தி தேவ சமூகத்தில் கொண்டு சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிற வரக்கடவான், விருப்பம் உள்ள ஜீவ தண்ணீரை இலவசமா வாங்கிக் கொள்ள கடவான். கடைசி காலத்தை நாம் 2 தீர்க்கதரிசிகள் ஊழியத்தை கட்டி நிறைவடைவது போல ஆவியும் மனவாட்டி கூப்பிடுகிறார்கள். அதாவது பூலோகத்தில் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வானத்துக்கு ஊற்றப்பட்ட அனுப்பப்படுகிற ஆவியானவரும் பூமியில கட்டப்படுகிற ஒன்றிணைக்கப்படுகிற 7ஆம் தூதன், இப்படிப்பட்ட 2 பேருமே இசைந்துதான் இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் சரீரமாக சபை என்பது தேவனால் அனுப்பப்படுகிற ஆவியானவரும் தன் சரீரமாகிய மனவாட்டி சேர்ந்துதான் பஞ்சனா பூமியில இருக்கிற மனிதரை கூப்பிடுகிறார்கள். எந்த ஒரு மனிதன் தாகமா இருக்கிறான்னு வர கடவான், அவன் கடந்து வந்து தன் ஜீவத்தினை இலவசமா வாங்கிக் கொள்ள கடவான் என்று சொல்கிறது. ஆனால் அந்த கடைசி காலத்துல காணப்படுகிற இறைமார்க்கம் ஏதோ ஒரு தோட்டத்தில் என்ன துவைக்கினாரோ அதுவே ஒரு நிறைவை நடைமுறைப்படுத்துகிறார். அது இறைமார்க்கம் சொல்லுகிற 2 சம்பவத்தை யோசுவா காலேபும் கட்டளைப்படுகிறார். என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். தேவராஜ்ய தேவ திட்டத்தையா நாம் சரியாக கண்காணிக்கப்பட வேண்டும், சரியாக கைகொள்ளப்பட வேண்டும், சரியாக வாழ்க்கை நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். 1. 2வது, பூமிக்குள்ள இருக்கிற சூழ்நிலையை மையப்படுத்தப்படாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன சூழ்நிலை நம் வாழ்க்கையில வாழ்வாதாரத்தில் குடும்பத்தை நடந்தாலும் அவர் நம்மை காத்து கொள்வார், விடுதலையாக நடைமுறைப்படுத்துவார். எனது 2 காரியத்தை நீங்கள் மையப்படுத்தினாதான் நாம் எதிர்பார்க்க தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். அதை சாதனை ஓட முடியும். ஏன்னா பூமிக்குரிய கோளாறு என்பது சத்துருவினால் சிறைப்பிடிக்கப்படுகிறது. சாதனை அதை கையாளுகிறான், அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட்டால் நம்ம தோற்கடிக்கிறான் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தடுத்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளக்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இங்க பார்க்கிறோம், அந்த மிருகமானது இந்த பூமியை ஆண்டு கொள்கிறது. அப்படி ஆண்டு கொள்ளும்போது சிறியர் பெரியர்
ஒரு 6 விதமான நிலையில வாழுகிற மனிதர்களை அவருடைய இலக்கத்தை நீங்க நெற்றிகளால் கைகளால் தரித்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்படிங்க தரித்துக் கொள்ளப்பட வேண்டாம். 2 சம்பவத்தை மையப்படுத்துகிறார். ஒன்று, உங்களோட வாழ்வாதாரம். ஒரு பொருளை விற்கவும் வாங்க முடியாது. இன்னொன்று, கொலை செய்ய கட்டளை கொடுக்கலாம். அல்ல, இறை சமூகம் நம்மை காத்துக் கொள்வதற்கு இந்த 2 ஆதிலிருந்து அப்படியே கொண்டு வருகிறான். கொண்டு வந்து நிறைவுபடுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறைசுவை எதிர்பார்க்கிற சாத்தானானவர் முதலாவது தன் வாழ்வாதாரத்தை தடுக்கலாம். அதை மிஞ்சி நீங்க ஜெயித்து கொஞ்சம் கடந்து போனீங்கன்னா நாம் ஜீவன் மேல அவன் கையை வைக்கலாம். தேவனை சார்ந்து தேவனை மையப்படுத்தி நாம் எதிர்த்து இருக்கும்போது அவனை தோற்கடித்து விடலாம். ஆனால் 2ம் நமக்கு முக்கியமானது. அவருடைய பாதைகள் உத்தமமாக நாம் கடந்து போகப்பட வேண்டும். பூமிக்குள்ள நடக்கிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தேவனை நீங்கள் மையப்படுத்தணும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாத்திரம் 14 பார்க்க நீங்க சும்மா இருப்பீர், நமக்கு யுத்தம் பண்ணுவார். இப்படி தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக 2 நிலைகளை ஒன்றை இழந்தாலும் நீங்க இழந்துருவீங்க. தேவனை உத்தமமா பின்பற்றினாலும் ஜெயிக்க முடியாது. நீங்க உத்தமமா பின்பற்றி தேவனுடைய விசுவாசத்தை நம்பிக்கை வைக்கணும். தேவன் இருக்கிற நம்பிக்கை வைக்கணும். அப்படி இல்லைனாலும் இழந்து போயிடுவோம். ஆனால் நீங்க இறைவார்க்கு நம்ம எதிர்பார்க்கிற ஒவ்வொரு இடத்துல நீங்க பரலோகத்தை சார்ந்த பார்த்தீங்கன்னா முதல்ல தேவன ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம் ஆதீனத்துக்குரிய விஷயங்கள், பூமிக்குரிய கூடாரம், 2 நீங்கள் கடந்தவரை எல்லாம் கொடுக்கப்படும் சொல்கிறது. ஆனா இறைசமூக மையப்படுத்துகிற என்னை உத்தமமா பின்பற்றி வந்த யோசுவா காலேபு தவிர ஒருவரும் கடந்து போக மாட்டார்கள். அறியாத நிலைகள் இருக்கிற நன்மை தீமை அறியாத நிலை காணப்படுகிற வனாந்தத்தில் கடந்த பிள்ளைகள் கடந்து போவார்கள் என்று பார்க்கிறோம். அது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. நம்ம அறியாத பிள்ளை யாரும் வருவாங்க பார்த்தீங்கன்னா ஆதாம் காலத்து உட்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் அறியாமை என்று சொல்கிறது. நாமெல்லாம் அறிந்தவர்கள். சத்தியம், தேவ திட்ட தீர்மானம், தேவன் நம்மளோட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை, நம்மளோட வாசமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இறைசம் எதிர்பார்க்கிறேன். கடைசி காலத்துல ஒரு தோற்றம் அப்படிதான் 2ஆம் தோற்றம் தான் சொல்லுது. ஏசாயா 11:14 வாசிக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் ஸ்னேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசையில் தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகள் மீது கூட்டுவார். பூமியில காணப்படுகிற நம்ம எதிர்த்து கொள்ளையிட்ட அழித்த முற்பட்ட அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் 2ஆம் விசை தன் கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலை துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்ட பூமி 4 திசையிலிருந்து கூட்டுவான். ஆனால் முதலாம் நிகழ்வு என்பது எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை மோசே கொண்டு துவங்குகிறான். 2ஆவதாக ஊழியம் என்பது கடைசிகளை தன் மனவாட்டியை அவர் கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் வேத நமக்கு நாம் நிறைய ரகசியம் போக சொல்லிட்டே இருக்கிறோம். அது ஆராய்ந்து நாம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் 2ஆவது ஊழியம் என்பது தேவன் பிரதிபலிக்கிற பிரகாரம் ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும். உலகத்தை நீங்க பார்க்கக்கூடாது. தேவனுடைய காலத்தை நாம் பற்றி கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பள்ளங்கள் எல்லாம் சுமந்து மீட்டு வந்தார். அவர் சொல்லுகிறான், ஒரு தகப்பன தோளில் சுமந்து வந்து பல இஸ்ரவேலரை சுமந்து வந்தேன் என்று சொல்லி அவரோட தேவன் இன்று நம்மோடு ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். இன்று நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் சீக்கிரம் ஒருவரை நம்ம வானத்து பூமி அசைந்த ஒரு பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம இந்த கடினமான ஒரு கூடான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை. வேதம் பல முறை மையப்படுத்துகிறது. நீ கால்களை ஓடாம சோர்ந்து போயிருந்தீங்கன்னா குதிரைகளோடு எப்படி போறீங்க? ஆனா வேதத்தை நிறைய மையப்படுத்துகிறான். நீங்கள் குதிரைகளோட சோர்ந்து போனால் யோர்தான் பிரயோகத்தை என்ன பண்ணுவீங்க? அதான் கடைசி காலம் என்பது ஒரு யோர்தான், ஒரு குதிரையோட ஓடுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் நம்ம இறைவனை சரியாக பற்றி கொள்வதும் தேவனை மையப்படுத்தி நீங்கள் போனீங்கன்னா நாம் ஜெயித்திடலாம்.
தேவனை மையப்படுத்த உலகத்தை ஒரு சில நிகழ்வுக்கு தேவைப்படுவதை தவிர உலகம் எல்லாத்துக்கும் தேவைப்படாது. ஆனா இயேசுவை நாம் நடைமுறைப்படுத்துற ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 4 சுவாசம் மனுஷன் ஒரு வசனம் கடைசியா அது 2:20. சரி ஓகே. நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்தினான். நாசில் சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவது அவன் ஏமாத்திரம். ஒவ்வொரு வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பா பிரசங்கிடுவாங்க. ஏன் இந்த வசனத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதுக்குரிய மேல என்ன சொல்லி இருக்கிறார்? கடவுளுடைய கோவாக்கனை கடந்து வருகிறது. அந்த நாட்கள் போய் மலைகளையும் கண்மலையிலும் கெவிகளை பார்த்து தேவனுடைய கோபாக்கனை நீக்குவதற்காக என்ன பண்ணுங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அந்த காலகட்டத்தில் நாசுர சுவாசம் என்ன பண்ண முடியாது, தன்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் இதை வச்சுட்டு உடனே கணவனை போய் பேசுறது மணி எவ்வளவு வேலைப்படாது. இது எதற்கு சொல்லியிருக்க என்பதை நம்ம மேலே கீழே பார்க்கணும். ஒரு வசனம் சொன்னார்னா மேல என்ன சொல்லியிருக்கிறாரு, கீழே என்ன சொல்லியிருக்கிறாரு. உடனே கணவனை பார்த்து நீ என்ன பெரிய ஆளா, கணவன் சொல்லி நாசுர வாசம் அப்படிலாம் பேசக்கூடாது. எந்த காரியத்தை மையப்படுத்தி இருக்கிறார்? நம்ம சகோதரர்கள் உதவி செய்வார் என்று சொல்கிறது. ஒரு மனிதன் தனிமையாக இருப்ப நல்லது என்று தான் ஒரு துணையை கொடுக்கிறார். ஒரு பிள்ளைகளை வயோதி காலத்தில் காப்பாற்றுவதற்காக தன் தம்பதிக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார். இது பூமிக்கு ஒரு கூடம். இங்க சொல்லப்படுற சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கோவாக்கனை வெளிப்படுகிறது. மலைகள் இடிந்து விடுகிறது. அப்போ போய் எந்த மனிதனும் காப்பாற்ற முடியாது. அதுதான் அந்த வசனம் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். அதான் நம்ம கடைசி காலம் என்பது இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துறது என்பது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகமே நம்மை காப்பாற்ற முடியாது. ஒரு கடினமான காலத்துறைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம இறைசமம் சொல்லுகிற இந்த காலை இயேசுவை என்கிற நிகழ்வை அவர் 2 சம்பவத்தை மையப்படுத்துகிறார்கள். அவர் தான் கானான் தேசம் போகிறார்கள். ஒன்று தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறார்கள். 2வது பூமியில் இருக்கிற கூடாரத்தை தேவனை வைத்து அவங்க ஜெயிக்கிறார்கள். அப்படி கடந்து போய் தான் நம்ம அந்த ரெட்டிப்பான சூலைபத்தியை திரும்புவார் சொல்கிறார். 2 சருகுகள் என்று பார்க்கிறோம். அவளை வானத்துக்கு பறந்து போனால் வெளிப்படுத்த 12 பானால பார்க்கிறோம். இப்படி இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆவிக்கிற வாழ்க்கை, தெய்வ திட்டம், பரிசுத்த நீதி எல்லாம் இந்த 2 சார்ந்தே போகுது. கடைசியில் மனவாட்டி கட்டுக்கிறாங்க. 2 மனிதனை உபயோகிக்கிறார். மனவாட்டி ஆயுதப்படுத்துகிறார். ஆவியானவர் மனவாட்டி நிலைத்திருக்க சொல்கிறார். உங்களது அழைப்பு உன்னதமான ஒரு வழி நடத்துதல், தேவனை பார்க்கப்பட வேண்டும். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 2 மையப்படுத்தி தான் கொண்டு போகிறார். கடைசியில் ஒரு எக்கால சத்தம் துணிக்கிறது. முதலாக மருத்துவர் உயிரடைகிறார்கள், 2வது உயிரோடுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். ஆனால் நம்ம வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மனவாட்டி, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்கிற வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபை, இந்த 2 மையப்படுத்தி தேவன் அங்கே சொல்லப்பட்ட சமயம் இதுதான். ஆனால் நம்ம அறிந்து நாம் தொடர்ந்து தேவனை பற்றி இயேசுவை எதிர்கொண்டு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.